இப்ப பாருங்க, சனி வந்து 3ஆம் இடத்துல 7 நாட் சனிலாம் வந்து மகர ராசிக்கு முடிஞ்சதுன்னு தெரியும். அதே சமயத்துல குரு பாருங்க, 5ஆம் இடத்துல இருக்க குரு, இப்போ 6ஆம் இடத்துல இருந்த குரு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்துல அதிவக்ரமாக உச்சம் பெற்று கடகத்துக்கு வருகிறார். ஸோ அவர் வந்து ராசிய முதல் 2 வாரம் பார்க்கிறார் உச்ச குருவாக அதிவக்ரத்துல. ஸோ இது ஒரு நல்ல அமைப்பு. அதே சமயத்துல அவர் 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய், புதன், சுக்கிரனையும் பார்க்கிறார். ஸோ முதல் 2 வாரம் டிசம்பர் மாதம் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா, இந்த ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் ஆகிய சனி, குரு, ராகு, கேது. ராகு 2ல், கேது 8ல இருக்காங்க. மாத கிரகங்கள் நிறைய 11 இருக்கும் பொழுது நல்ல ஒரு வாய்ப்புகள், நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய சில விஷயங்கள் டக்குன்னு முடியக்கூடிய அமைப்புகள். பல மாதமாக கடுமையாக போராடி முயற்சி செய்து கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு மாதத்தின் முதல் 2 வாரத்துல சில விஷயங்கள் டக்குன்னு ஃபாஸ்டா முடியக்கூடிய அமைப்புகள். உங்களுக்கு சாதகமாக வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாம் அந்தந்த வாழ்க்கையில் அந்தந்த ஸ்டேஜில் வாழக்கூடியவங்களுக்கு அந்த தகுந்த மாதிரி ஒரு சாதகமான சம்பவங்கள், சாதகமான ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, நல்லா அவங்க படிச்சதுக்கு ஏத்த ஒரு ரிசல்ட்டு. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நம்ம அட்டெம்ப்ட்ஸ் எழுதுறவங்களுக்கு, இந்த டைம் எழுதுறவங்களுக்கு நல்லா பாசிட்டிவா கிடைக்கக்கூடிய அமைப்பு. என்ன படிக்கலாம்? என்ன உயர் படிப்பு படிக்கலாம்? எது மாரி துறைக்கு போறோம்? என்ன மாரி வேலைக்கு போலாங்கிறதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு.